கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கடவுளுக்காக நம்ம ஏதாவது செய்யணும்னு விரும்புகிறப்போ நாளைக்கு பண்ணலாம், அடுத்த வருஷம் பண்ணலாம், இல்லை இந்த காரியம் நடந்ததுக்கு அப்புறமேலு இதை செய்யலாம் என்று அதை நாம் தாமதப்படுத்த கூடும். சில வேளைகளில் எதிர்ப்புகளுக்கு பயந்து கொண்டு நாம் கடவுளுக்காக செய்ய வேண்டியதை, கடவுளுடைய காரியத்தை நம்ம செய்யாமல் இருக்கலாம். எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். அக்காலத்தில் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற நாடுகளுக்கு அதிபதியாகிய தத்னாய் என்பவனும் சேத்தார் பெஸ்னாவும் அவர்கள் வகையராவும் அவர்களிடத்தில் வந்து, இந்த ஆலயத்தை கட்டவும் இந்த மதிலை எடுப்பிக்கவும் உங்களுக்கு கட்டளையிட்டவன் யார் என்று அவர்களை கேட்டார்கள். அப்பொழுது அதற்கு ஏற்ற உத்தரவையும் இந்த மாளிகையை கட்டுகிற மனிதரின் நாமங்களையும் அவர்களுக்கு சொன்னோம். ஆனாலும் இந்த செய்தி தரியுவனிடத்திற்கு போய் எட்டுகிற வரைக்கும் இவர்கள் யூதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது இதை குறித்து அவர்கள் சொன்ன மறுமொழியை கடிதத்தில் எழுதி அனுப்பினார்கள். நேற்றைய தினத்தில் முதல் 2 வசனங்களிலே கர்த்தர் ஆகாய், சகரியா என்ற 2 தீர்க்கதரிசிகளை கொண்டு முடங்கி போன தன்னுடைய தேவாலய பணியை அவர் தொடங்கினார் என்று நம்ம பார்க்கிறோம். என்னைக்குமே கடவுளுடைய வசனம் சரியான விதத்தில் மக்களுக்கு போதிக்கப்படும் போது தான் அது ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறது. உடனடியாக செருபாபேலும் யெசுவாவும் யூத மக்களும், ஆமாம், நம்ம கடவுளுடைய ஆலயத்தை நம்ம கட்டி முடிச்சிருக்கணும், ஏறக்குறைய 15 வருடங்களுக்கு மேலாக அதை நம்ம செய்யாமல் இருக்கிறோம், நம்ம உடனே செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க அதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க செய்ய ஆரம்பித்த உடனே 3ஆம் வசனத்தில் கடவுளின் ஊழியம் எப்போதுமே எதிர்க்கப்படும். அதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போ 15 வருடங்களுக்கு பிறகு தேவாலயத்தை கட்டும்போது மறுபடியும் 2 தலைவர்கள் வராங்க. தத்னாய், சேத்தர் பெஸ்னா என்ற 2 பேர். ஆனால் இவங்க இதுக்கு முன்னாடி அந்த 15 வருடத்துக்கு முன்னாடி எதிர்த்த தலைவர்களைப் போல தீய எண்ணத்தோடு வர கிடையாது. இவங்க கேட்குறாங்க, நீங்கள் இந்த பில்டிங் கட்டுறதுக்கு உங்களுக்கு பெர்மிட் இருக்கா, உத்தரவு இருக்கா? உடனடியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, கோரேஸ் ராஜாவுடைய நாளிலே கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவை எடுத்து காண்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இவங்க போயிடறாங்க. இவங்க போய் என்ன பண்ணுறாங்க, இப்போ கோரேஸ் ராஜா இறந்துட்டாரு, பர்ஷிய ராஜ்ய பாரத்திலிருந்து மேதியர்கள் அந்த ராஜ்யத்தை பிடிச்சிட்டாங்க. அதாவது இஸ்ரவேல் மக்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட போது பாபிலோனியர்கள் ஆண்டு கொண்டிருந்தாங்க. பாபிலோனியர்களுடைய ராஜ்யத்தை பர்ஷியர்கள் பிடித்தாங்க. அவங்களுடைய ராஜா தான் கோரேஸ். அவர் தான் இஸ்ரவேல் மக்களை விடுதலை பண்ணி தேவாலயத்தை கட்ட அனுப்புகிறாரு. இப்போ அந்த பர்ஷிய ராஜ்யம், கோரேஸுடைய ராஜ்யத்தை மேதியர்கள் அவங்க கைப்பற்றிட்டாங்க. இப்போ தரியு அப்படிங்கிற ஒரு ராஜா இருக்கார். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தரியு ராஜாவுக்கு கடிதம் அனுப்பிச்சு இதை விசாரிக்கிறாங்க. இப்படி ஒரு சாங்ஷன் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்களான்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. இதுக்கு இடைப்பட்ட நாட்களில் கடவுளுடைய ஊழியம் தடைப்படவில்லை. எனக்கு அன்பானவர்களே, எந்த ஒரு மாற்றம், இப்போ கடவுள் உங்களுடைய ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, சபையில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறாரு, இல்லை ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக உங்களுடைய காணிக்கைகளை கொடுக்க சொல்கிறாரு, இல்லை யாராவது ஒருத்தரை போய் பார்க்க சொல்கிறாரு, ஏதாவது ஒரு ஊழியத்தில் பங்கு பெற சொல்கிறாரு அப்படின்னா, நான் அப்புறம் செய்கிறேன், இது நடந்த உடனே செய்கிறேன், அது நடந்த உடனே செய்கிறேன், நடக்கவே நடக்காதுங்க. ஏன்னா எப்போதுமே கடவுளுடைய ஊழியத்துக்கு ஏதோ ஒரு தடை இருக்கும். நாம் கடவுளுக்கு செய்ய வேண்டியதை செய்வதற்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். என்ன நம்ம செய்யணும்னு சொல்லி விரும்புகிறோமோ அதை உடனடியாக இப்போதே செய்ய வேண்டும். ரைட் நவ், இந்த நாள். நீங்கள் 5 வருஷம் கழித்து ஊழியம் பண்ணலாம், இல்லை 5 வருஷம் கழித்து அந்த நல்ல காரியத்தை பண்ணலான்னு நீங்கள் நினைத்தாலும் 5 வருஷமும் கழித்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும். இன்றைக்கி இப்போவே நம்ம செய்யணும். இப்போ 4ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எதிர்ப்புகள் வரும்போது அந்த எதிர்ப்புகளுக்கு பதில் கொடுக்க நம்ம ஆயத்தமாக இருக்கணும். இப்போ இவங்க கேட்ட உடனே அந்த இஸ்ரவேல் மக்கள், செருபாபேலும் யெசுவா போன்ற தலைவர்களும் உடனடியாக அவங்க கேள்விகளுக்கு பதில் கொடுக்குறாங்க, அந்த உத்தரவை காண்பிக்கிறாங்க. 5ஆம் வசனத்தில் ஆச்சரியமான ஒரு காரியம் என்னவென்றால், நாம் கடவுளுடைய பணியை செய்ய முற்படும் போது கடவுள் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறாருங்க. பாருங்க, போன முறை அவங்க கடிதம் எழுதினாங்க, வேலை தடைப்பட்டு போச்சு. ஆனால் இந்த முறை அவங்க கடிதம் எழுதும்போது தேவன் அவர்களுடைய கண்களை, தேவனுடைய கண்கள் இஸ்ரவேல் மக்கள் மீது இருந்ததினாலே அந்த வேலை தடைப்படலை. ஒருவேளை அந்த 15 வருடத்துக்கு முன்னாடி அவங்க ஆலயத்தை கட்டின போது அதை தேவன் நிறுத்தினதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனால் இந்த முறை அதே போல ஒரு எதிர்ப்பு வந்தாலும் கடவுள் அந்த ஆலய கட்டுமான பணியை நிறுத்த விடவில்லை. நம்முடைய வாழ்க்கையில்
நம்ம கடவுளுக்காக முயற்சிகள் எடுக்கும்போது, அந்த முயற்சிகளில் நம்ம மன உறுதியோடு இருக்கும்போது தேவன் நம்மோடு கூட இருப்பாருங்க. நம்மளை வழி நடத்துவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நம்முடைய பிரச்சனை என்னன்னா, கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம்ம மறந்து விடுகின்றோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மத்தேயு 28ஆம் அதிகாரத்தை அவருடைய ஊழியத்தை செய்யும் அவருடைய சீஷர்களுக்கு, அதாவது அவருடைய ஊழியத்தை செய்கிற எல்லாருக்கும், நமக்கும் அது பொருந்தும். நம்ம அதை செய்யும்போது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த அதிகாரத்தோடு உங்களை நான் அனுப்புகிறேன், பூமியின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காருங்க. அநேக வேளைகளில் நம்ம இதை நம்பாதனால தான் கடவுளுடைய ஊழியத்தை செய்ய நம்ம தயங்குகின்றோம். தேவனுடைய ஊழியத்தை நம்ம செய்கிறதுக்கு காலம் தாமதிக்கக்கூடாது. இன்றைக்கே நம்ம அதை செய்யணும். எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அது இன்றைக்கே நம்ம செய்யணும். இப்படி நம்ம செய்கிறப்போ தேவன் நம்மோடு கூட துணை நிற்பார். இதுதான் கடவுளுடைய வாக்கு. இதுதான் நம்முடைய விசுவாச வரலாற்றில் அநேக விசுவாச தலைவர்கள் அனுபவித்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், நம்மூலமாக மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நம்பி நாம் முன் செல்ல வேண்டும். கர்த்தர் தாமே அந்த தைரியத்தை நமக்கு கொடுப்பாராக. ஆமென்.